Hello guys, என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஃபயர் another வீடியோ தலையா சார். என் பேரு தான் ஆடம், ஆனா எனக்கு வச்ச பேரு பரமேஷ். சரி, எனக்கு வச்ச பேரு தான் ஆடம், ஆனா இப்போ கூப்பிடுறது பரமேஷ் தான். இந்த வீடியோ பார்க்குறவங்க இங்க ஒரு வீடியோ ஓடும், அதை பண்றீங்க. அதுக்கப்புறமா முழுசா லியோதாஸா மாறினேன். லியோதாஸ் இதோட எனக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கு. அந்த தங்கச்சியை யூஸே பண்ண மாட்டாங்க ஏங்க. அது நம்மளோட ஆடம் தலைவர் தான், சாரி ஆடம் தாஸ். ஏன்னா அது யாரு, நம்ம ஆடம் தாஸ். அவர் பார்த்துங்க, இவனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா தலைவர்றா அவனை அடிச்சிருங்க, நான் தான் சொல்லுறல எம்மோட்டு போடுறான், அவன் அடிச்சு முடிச்சிருங்க. ஓகேடா, நான் முடிச்சிடுறேன் லியோதாஸ். நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்யாமல் எப்படி இதை ஆடம் தாஸ் பண்ணுவோம்? இத்தோட இவர் பேர் ஆடம் தாஸுங்க. நீங்கள் நருட்டோ ஃபேனா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நருட்டோ ஃபேனாண்டா, இந்த நருட்டோ ஃபேன் இல்லையா அப்பயே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. பரவாயில்ல, எதுவும் தப்பு இல்லை. ஓகே கைஸ், இப்போது நம்ம சொட்டையை போட்டு முட்டையை முறிக்கிற மாதிரி செத்து போயிட்டோம். நம்ம டீம்மேல்கிட்ட எப்பா கொஞ்சம் ரிவே பண்ணுப்பா அப்படின்னு கேட்டா நம்ம டீம்மேட் சமத்தா ரிவே பண்ணி விட்டுருவாரு. பண்ணி விட்டாரா? இப்போ பாருங்க, ஸ்கேட் போர்டே இல்லாமல் பண்ணுறேன். சரி, இது குதிக்கிறேன். இப்பயே அவனை சொல்லிட்டேங்க, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் பேசுவேன். அதனால தான் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஓகே, நம்ம உள்ள போகிறோம். ஸ்டார்டிங்லேயே சொல்கிறதுக்கு இப்போ சொல்கிறேன், மன்னிச்சிருங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆடம் தாஸ் பேசிகிட்டு இருந்ததுனால என்னால் பேச முடியல. ஓகே கைஸ், நம்ம இன்ட்ரோ எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 கமெண்ட் இல்லை ஒரு கமெண்ட் ஆச்சு பண்ணுங்கடா. கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு மணி நேரம் கழிச்சு எப்போ பண்ணுறீங்களோ அப்போ 1 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு நல்ல விஷயம் காதில் வரோங்க. காதில் எப்படி வரும்? வாயால் தான் வரும். இது மேலே கேட்கக்கூடாது. அதுக்கடுத்தது இதில் இன்னொருத்தராக இருக்காரு, நம்ம ஆடம் தாஸ் கூட அவரும் இருக்கிறாரு. அவரும் யாருன்னா அது நான் நடுவில் சொல்கிறேன், அவர் நடுவில் தான் வருவார். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க காய்ஸ். ஓகே, நம்ம போயிட்டு அச்சியாசிப்பை ஓப்பன் பண்ணலாம். இது பேர் அச்சியாசிப்பு நாங்கள் வச்சது. எங்கள் டீம் ஆள் ஓப்பன் பண்ணுறேன்னாரு. யாரையும் இல்லை, அது எங்கள் அண்ணன் தான். பேர் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எப்பா டெய்லி இப்போ என் டீம் ஆள் காரில் வராரு, சவத்தம் கேட்குது எனக்கு. இப்படியே கொஞ்சம் சளிங்க, அதனால தான் வீடியோ போட முடியல. நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு வேறு சொன்னீங்கல்ல. நம்ம எடிட்டர் தம்பிக்கு நம்ம ஆடமுக்கு ரொம்ப கொழுப்பு தாங்க. வடைக்கு போடுற இந்த கண்ணு சிம்பல்லாம் போட்டு காமிக்கிறானுங்க. இதில் என்னை வச்சு தரமாக செஞ்சிட்ருப்பானுங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். கொஞ்சம் போர் அடிக்கும், அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது ஒரு தரமான ரிவெஞ்ச். இதெல்லாம் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க, அதனால தான் சொல்கிறேன். இல்லையே, போட்டிருக்காங்களே, அது பரவாயில்ல. எங்களை மாதிரி வீடியோ பார்க்குறா ஏன்டா நீ வேற ஆடம் தாஸ் போங்க தாஸ். ஓகேங்க. ஏங்க, நம்ம ஆடம் தாஸுக்காக நான் ஒரு ஸ்கிரிப்டே தைச்சிக்கிறேன். அதை பார்க்கலாமா? இந்த பாருங்க, அதுவே ஆடமாக இருந்தா, அது இல்லை அதுவே பரமேஷாக இருந்தால் ஒரு 3 பேர் போதும் அவன் சாவத்துக்கு. அதுவே லியோதாஸாக இருந்தால் ஒருத்தர் போதும் அவனை சாவடிக்கிறதுக்கு. லியோதாஸுமா வேற இல்லை, என்ன வேலை யாரும் யோசிக்க முடியுமா? ஏங்க, என் டீம்மேட்டு செத்து போட்டார். ஆக்சுவலி அதே பார்க்காம நான் லூட் அடிக்கிட்டு இருப்பேன். எங்கள் அண்ணன் தான் ரிவே பண்ணுவார். நான் யார் எப்பா கொஞ்சம் மூச்சு விட்டு தான் பேசுவேன். ஏன்னா கொஞ்சம் கோல்டு, அப்படி தான் பேச முடியும். என் வாய்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க தலைவரே. ஆனால் கண்டுபிடிச்சதுங்க என்ன பண்ணுவீங்க? வாயில் பின்னால் ஊட்ட. கைஸ் வியூவர்ஸ், இப்போ நான் உன்னை அடிக்க போகிறேன்டா, பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா. போடு போடு, அடி போடு அடி போடு.
சோடியா கேரட் ஆக்டிவேட்டு. அவ்வளோதான், ஸ்குவாட் வைப்பேன் கனவுல. ஓகேங்க, நம்ம ஓடி போயிட்டு அவனை லூட் அடிக்கலாம். பவுண்டி டோக்கன் வேறு இருக்குது. சரி லூட் அடிப்போம். ஏங்க M4 M4A1 ஐயோ மாற்றி வச்சிட்டேன். இதானா? இது இல்லை, வேற M14 M41 ஐயோ M41 காணோம். தோதா இருக்கா, வேறு யாரும் எடுக்கலை. இந்த வண்டியை பாருங்கள், வடைக்க பாருங்கள். இந்த வண்டி பின்னாடி பெட்ரோல் கேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடுங்கி வச்சுட்டு ஒரே கடைசி தான். அவ்வளோதான், செத்து போயிடுவானுங்க. யாரும் சாக மாட்டாங்க. ஏன்னா அந்த வண்டி புஷ்பமாகிடுங்க. ஏங்க என் டீம்மேட் ஏதோ பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னா தெரியல. என்ன பண்ணுறான்? சரி ஏதோ போயிட்டு காத்தனா பண்ணுறான். ஏங்க என் டீம்மேட்டுக்கு அந்த ஜீப் எடுத்துச்சு போகுது. ஐயோ, நான் முன்னாடியே சொன்னேன் அந்த ஜீப்பெல்லாம் எடுத்துன்னு போவாதுடா, சேஃப் இல்லைடா அப்படின்னு. அவன் எங்கே கேட்குற புள்ளியாது. பாடி அங்கே ஒருத்தன் இருக்கிறான்ப்பா, அவனை போட்டுட்டா போதும். வர்ற மாதிரி இவனை போட்டுட்டு கடுத்தது பாரு மாதிரி. சரிங்கான் யார் நருட்டோ பார்ப்பீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க கைஸ். நான் நருட்டோவில் யார் ஃபேனுன்றத சொல்கிறீங்க. நான் வந்து மாதரா அண்ட் ககாஷி 2 பேர் ஃபேன் தான். நீங்கள் யார் ஃபேனுன்றத கமெண்ட் பண்ணிக்கோங்க. மாதரா உச்சிகா, கோஸ்ட் உச்சிகான்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். என்கிட்ட ஸ்டார்டிங்கில் அப்படி தான் சொல்லிப்பானுங்க. எங்கள் இங்கே ஒருத்தர் வந்துட்டாங்க. எப்படிடா வந்தானே? என் டீமோட படகு வச்சுட்டான். இப்போ ஒரு ஹெட்ஷாட் வந்துச்சு, ரெட் ஆட் வந்துச்சு. அதுக்கடுத்து வெளியே ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். அவனை போயிட்டு அடிச்சுட்டு வரணும். அவனுக்கு எனக்கு தான் சொந்தம். ஓகே, இவன் ரூட்டை வச்சுட்டு இப்போ ஓட ஆரம்பிக்கலாம். இங்கே தான் எங்கேயும் இருக்கான்னு சொன்னார். அந்த குரவாலுக்குள்ளே இருக்கான். ஆமாவா, இந்த குரவாலுக்குள்ளே தாங்க இருக்கான். பாம்பு தூக்கி போடுவோம். எப்படி கொண்டு முருகேஷா எங்க அவன் எப்படிக்கா பாம்பு போட்டோ இது பண்ண பாருங்களேன். எப்படி அது ஏன் தின்னீங்களா? எப்படி அது அதே தாங்க, எப்படி அது? நான் சொல்லலை, அதுக்கு எனக்கு தான் சொல்லிட்டேன்னு. வேற மாதிரியா என் மூஞ்ச பார்த்துக்கோங்க. மாஸ்க் போட்டு கக்காசி மாதிரியே இருப்பேன். ஆக்சுவலி இந்த கேரக்டர் பேர் கூட கக்காசின்னு தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கேரக்டர் பார்க்க ஒரு ஷரிங்கான் வச்சு கக்காசி மாதிரியே இருப்பார். அதனால தான். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் இது ரெண்டுத்தையும் பண்ணணும்னா தேங்காய் வந்து நீங்கள் மண்டியில் வந்து கோமாக போயிட்டு 12 வருஷம் கழிச்சு தான் வச்சுருப்பீங்க. 12 வருஷம் கழிச்சு பார்த்தா ஃப்ரீ ஃபயர் எப்படி இருக்கும் அதெல்லாம் நிறைய யூடியூபர்ஸ் ஃப்ரீயாக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் பார்த்துக்கோங்க, எனக்கு கருணாக்கு இருக்குது. கருணாக்கு பழிக்கொள்ள மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. அப்போ கருணாக்கு இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படி உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த கமெண்ட்டில் ஒரு இஷ்டம் இல்லைன்றத சொல்லிட்டு போயிடுங்க. இன்னொன்று அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன்னா நிச்சயமாக தேங்காய் கன்ஃபார்ம். ஏங்க இங்கே எவனோ போகிற மாதிரி இருக்குது. போடு அடிச்சுட்ட வேற மாதிரி ஓசிக்கில்லு நாளைக்கில்லு வேற மாதிரி. அப்பாடி அப்பாடி நாளைக்கில்லு. ஏங்க இப்போ கூட எவனோ காரில் வராங்க. அது போகிறான், அவன் போயிட்டான்டா. ஸ்ட்ரைட்டாக ஓடும். எவனோ சுடுறானே, எங்கேருந்து சுடுறான்? பார்த்துட்டேன், அதான் இருக்கிறான். ரிவர்ஸ் வா, போடு சூடு. அவ்வளோதான், வேற மாதிரி போச்சு. வேற மாதிரிங்க நம்ம ஆடம் தம்பி. ஐயோ தாஸ், ஆடம் தாஸ். இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்காது, ஆனாலும் பரவாயில்ல. ஆடம் தாஸுக்காக ஒரு லைக் போட்டுருங்க. மனசு வச்சு சொல்கிறேன்டா, கேட்க கொடுக்குறீங்க. தயவுசெய்து லைக் போட்டுருங்க. என் டீம்மேட் யாரோ ஒருத்தன் அடிச்சாங்க இப்போது. ஏய் நான் யார் தெரியுமா? என்கிட்ட கேட்கத்தோட வெளியே போய் கேள்றா, யாருக்குமே தெரியாது. போடு வேற மாதிரி அடிச்சிரு. லான்ச்சர் விட்டாங்க, அடிச்சிரு. யோசிக்கலாம்
தலைவர உங்களுக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கேன், கோவப்படாதீங்க. ஓசிக்கு லாஸ்டா என்னடா கோவப்படாதீங்க, வேற இதுல பாட்டு வேற வச்சுக்கிறான், என்ன பண்ற? டேய், மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா உங்களுக்கு? ஏண்டா நீயும் அவனும் சேர்ந்து உயிரை எடுக்கிறீங்களேடா. எடிட்டர், ஆக்சுவலி எடிட்டர் யாருன்னா அதை நான் பொறுமையாக சொல்கிறேன். அவன் வந்து அவங்க கூட பேசக்கூடாது, அதனால் என் பேர் சொல்லக்கூடாது, எட்டையத்தையும் வாடிப்பான். அதுக்கடுத்து இந்த பாட்டை எத்தனை வாட்டி போடுவானுங்களோ. பரவாயில்ல, நம்ம டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அப்படி சொன்னால் தாங்க இருந்தால் இன்னொரு வாட்டி போட்டு உயிரெடுப்பானுங்க. அப்போ நீங்களும் அதே வச்சுக்கோங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கோப் வாங்கணும். மர தொட எங்க மறைய மாட்டேங்குது. நான் தான் சொன்னேன்ல, நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு தாங்க பேசுகிறேன்னு. அதுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சு பேசுகிறேன்னு இல்லைடா, நீ என்னடா டெவலப் பண்ணி வச்சு பேசுகிறேன். என்னடா ஓசிக்கில் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? போடா தலைவர், உங்ககிட்ட தான் ஓசிக்கில் எடுத்துக்கிட்டா இருக்கிறானுங்க. பரவாயில்ல, என்ன அந்த பாட்டு கூட இல்லைடா, அங்கே ஒபிட்டோ டான்ஸ் ஆடுற வேற மாதிரி இருக்குடா. பரவாயில்ல, வேற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. பாடி போயிட்டு மேலே போயிட்டு ஒரு கில்லி எடுக்கணும். அது இருக்கா பாங்க, தலைவர போய் செத்துறாதீங்க, உங்களை ரிவே பண்ண மாட்டாங்க. வேற மாதிரி பிரேக்கிங் நியூஸ் இதாங்க, பிரேக்கிங் நியூஸ். ரிவே பண்ணாதீங்க, ஐயோ ரிவே பண்ணாதீங்க. டிமிட்ரிக்ஸ் போட்டு போட்டாங்க. குரோவால் வச்சு கொண்டுங்கடா. என்ன கொள்றதுலேயே அவளா இருக்கு நீ? ஏங்க ஷரிங்கான், நல்ல வேலை ஷரிங்கான் போட்டேன், இல்லைன்னா என்ன ஆயிட்டு இருக்கோம். எனக்கு பாடம் ஊதிட்டு இருக்காங்க. வெளியே என் டீம்மேட்டை கத்துன்னு கத்துறாங்க. முத்துன்னு மொத்திட்டு அவனை கத்துன்னு கத்துறாத, சத்தமாக பேசாத, சுத்தமாக பிடிக்காது. ஏங்க அங்கே பார்த்தீங்களா ஐநா? எங்கடா ஐநான்னு கேட்டிங்கன்னா அதோ வீட்டு மேலே உட்காந்துட்டு இருக்க ஐநா. என்ன என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலையே, என் கண்ணு கூட தான் தெரியல, ஆனால் நான் சொல்லுவேன். ஏங்க ஐநாவை பார்த்துட்டிங்களா? இதோ மரத்து மேலே உக்காந்துட்டுருக்கு. ஒன்றுமே தெரியலையே, ஆனாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் நம்பிடணும். ஐநாலாம் இல்லைங்க, நான் சும்மா தான் சொன்னேன், உங்கள் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சீரியஸாக நினச்சி யாரும் வீடியோ கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. என் டீம்மேட் 4 கிலோ வச்சுக்கிட்டு இருக்கோங்க. போடு, இங்கே யாரும் சுட்ட மாதிரியே இருந்துச்சு, அதனால தான் ஓரக்கண்ணால் அது பாரு, சுறா வேற மாதிரி அவ்வளோதான். சோனி ஆக்டிவிட்டி, அவ்வளோதான். போடு டவுனு தம்பியா, அந்த ஒரு இதுக்கு போடுப்பா. ஏண்டா போட மாட்டேன்னு சொன்னால் போட மாட்டேன்னு சொல்லி முஞ்சாலாச்சு. இவர் தாண்டா என்னை காப்பாற்றுவார், என் தலைவர் முகம், எங்கள் பிராண்டு. பார்த்தல தலைவர் அவர் காப்பாற்றுறாரு இல்லையா? ரிவே கார்டில் உங்கள் டீமேட்டு தான் காப்பாற்றினாரு. இவன் வேற ஒருத்தன். சரி சும்மா இருறா, நானே டென்ஷனில் இருக்கேன். எங்கே ஒரே டோட்டல் சிட்டியே பிளாஸ்ட். எங்கள் மேலே எவனோ இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் பார்த்தேன், அங்கே வந்து டொப்புட்டு ஒரு சுட்டு. இப்போ பாருங்கள், என் டீம் ஆள் கூட சுட்டிட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலி என் அண்ணன் சுட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பார்த்தா மேலே பார்த்தா வெடிக்கூடு முருகேசனோட மோசமாக ஓடியாரா, என் கையில் செத்துட்டான் பாவம். அவன் குளோவால் போட்டது எங்கள் அண்ணனை திட்டினேன். ஆனால் வெளியே பார்த்தா அவன் போட்டு வச்சுருக்கான் ஒரே பம். போடு ஏண்டா ரிவேஸ் வந்துச்சு, அடிடா அவனை, போதடா அவனை, போடு அடி போடா. சரி அவன் போட்டு மக்களே, இந்த ஆளு ஓசிகள் அடிக்க பார்க்குறாரோ. டேய் உன்னை பரமேஸ்வரன்னு இந்த பேர் ஆடம் தாஸ்ன்னு வச்சா, இந்த ஆள் அப்படின்லாம் சொல்கிறியாடா? உனக்கு என்னடா மதியாத? தலைவர்றா செத்துறா போகிறீங்களா? எழுதி வச்சுக்கடா, நான் தாண்டா இந்த போய் அடிப்பேன், பார்த்துக்கோங்கம்மா. பிரேக்கிங் நியூஸ், கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அப்படி தான் அது இருக்கும். ஓகே, இதில் இருந்து கரெக்டாக பேசுகிறேன்டா. ஓகே, இந்த பக்கம் போய்ட்டு ஒரு குராவால் எடுத்து வச்சுக்கினே. எங்க அங்கே தாங்க இருக்கா அவன், பார்த்துட்டிங்களா? அதை ஓடுறான், அதனால் நான் பார்த்துட்டேன். அவன் என்ன பார்த்துட்டானா? தலைவர் செத்துற போறீ, தலைவர் செத்துட்டு தலைவர் ஒரு ஏவா பண்ணாதியா?
தலைவர் சிறப்பாக ஓத்த சத்து போட்டிங்க. ஏன்டா இரும்புற? தலைவர் இரும்புல, நான் சிரிக்கிறேன். சிரிக்காதடா, நீ சிரிக்கிறது இரும்புற மாதிரி இருக்குடா, கேவலமா இருக்குடா, சிரிக்காதடா. தலைவர் மன்னிச்சிருங்க. மறக்காம என்ன பிடிச்சவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் போட்டுருங்க, மறக்காம ஷேர் பண்ணுறங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி காமெடியாக ஒரு ஆடம் இந்த பேர் வச்சு தாசுன்னு வச்சுருக்கானே. வாய் கொளருது, சரி ஒளருது, அது ஏன் இப்போ தப்பாக சொல்கிறீங்க? ஏங்க அவனை அடிக்கணும். என் டீமால் பார்த்தீங்களா யூவிலாம் விடுவேண்ணா, ஏன்னா அவன் இருக்கிறது தெரியும், ஆனாலும் வேஸ்ட் பண்ணணும்ல. ஓகே, இது யூகி வீடாசு போடு, வீசு 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 வீசு. ஓகேங்க, பூய் அடிக்க போகிறேன்டா. சரிங்க, யோ அடிக்காதியா தலைவரா, பூய் அடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். மறக்காமல் என்னையும் கேமராமேனையும் பிடிச்சவங்களும் கமெண்ட் பண்ணுறேங்க. எடிட்டர் பாய் பாய் கைஸ்.